வணக்கம், வெல்கம் டு சித்ரா முட்லிஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 3 உருளைக்கிழங்க நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா துருவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதாவது அந்த ஸ்டார்ச் எல்லாம் போகணும், அதனால் 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இது கூட பைண்டிங்காக நம்ம நீங்கள் மைதா மாவு இருந்தால் அது சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்த்து தான் போட போகிறேன். அப்புறம் இதுக்கு காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸு அதையும் சேர்த்துருவோம். அப்புறம் கொஞ்சம் மிளகு பொடி, மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு பைண்டிங்காக நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் சேர்க்க போகிறோம். அதுக்கு அளவெல்லாம் கிடையாது. நம்ம பிசைஞ்சிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். இது கூடவே அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். வெங்காயம் வேணும்னா பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது சும்மா சிம்பிளாக நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருக்குது, பசங்க வந்தவுடனே டக்குன்னு கொடுக்கணும் அப்படின்னு தோணும்போது டெஃபினட்டாக உருளைக்கிழங்கு இருக்கும் இல்லையா, அதனால் உடனே பண்ணிடலாம். ஷேப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு கட்லட் ஷேப்பில் பண்ணிவிட்டு அப்படியே பொரிக்க வேண்டியது தான். இந்த பாருங்கள், ஷேப் நம்மளுடைய இஷ்டம்தான். சேர்ந்தாப்பில் பிசைஞ்சிக்கணும், அது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்செடுத்து போட்டுடலாம். எடுத்துருவோம். நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மிச்சம் இருக்கிற இதையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயெல்லாம் ரொம்ப குடிக்காது, அதனால் பயப்படவே வேண்டாம் நீங்கள். பாருங்க, நான் ஒன்று வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. தெரியுதா? நல்லா கொதிக்கு, உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும், ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சாஸ் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். பசங்களுக்கு டெஃபினட்டாக பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் நேற்று நான் அதாவது கொடக்கட்டை பாத்திரம் வேக வச்சுருந்தேன் இல்லையா, ஸ்டீம் பண்ணது. அப்புறம் கரண்டி யூஸ் பண்ணால் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஜிஷ்டாவில் தான் வாங்கியிருந்தேன். அதில் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுவும் நான் வீடியோ எடுத்திருக்கேன். அதை இதோட இன்க்ளூட் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். இப்போது நிறைய பேர் ஜிஷ்டா எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்க. சரவணா ஸ்ட்ரீட் நம்பர் 1 சரவணா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மத்ஸ்யா ஹோட்டல் இருக்குல்ல, அது பக்கத்து ஸ்ட்ரீட்டில் திரும்பினீங்கன்னா உள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும். இந்த சைடில் வரும்போது ஃபஸ்ட்டில் வரும். இது பாருங்கள், இந்த மாதிரி தான் ஜிஷ்டான்னு எழுதியிருக்கும். நிறைய பேருக்கு என்ட்ரன்ஸ் தெரியல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போகலாம். இப்போ நான் ஜிஷ்டா டி நகருக்கு தான் வந்திருக்கேன். நிறைய புது ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம் நாம். அதுக்கு முன்னாடி நேற்றே நான் கொழக்கட்டை பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அந்த பாத்திரம் எங்கே வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு. கொழக்கட்டை ஸ்டீம் பண்ணுறது நாட் ஒன்லி கொழக்கட்டை, நீங்கள் இடியாப்பம் பண்ணிக்கலாம், ஏதாவது காயெல்லாம் கூட ஸ்டீம் பண்ணிக்கலாம், எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் இங்கே தான் வாங்கினேன். நான் இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். அது இருக்காமா? இருக்குமா. புது ப்ராடக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி அதை பார்த்துடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதில் ஒரு 15 கொழக்கட்டை வச்சுக்கலாம். உள்ள தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நீங்கள் காய்கறி கூட இதிலேயே நீங்கள் உருளைக்கிழங்கு ஏதாவது காய்கறி வேக வைக்கணும் கூட இது அடியில் போட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா இந்த
வச்சு 2-3 காயாக கூட இங்கே வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ அது நம்மளுடைய சௌரியத்தை தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இதை கொழக்கட்டை மட்டும் இல்லை எது வேணாலும். ஆமாம், கொழக்கட்டை மட்டும் இல்லை, எது வேணாலும் நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ இதான் அது. இப்போ வந்திருக்க புது ப்ராடக்ட் என்னென்ன வந்திருக்கு தெரியுமா? பியூர் அயன்ல எல்லாமே. நம்ம கூட அம்மு தான் இருக்காங்க, நான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணவே இல்லை, அம்மு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் ஃப்ரை பேன் வந்திருக்கு. இதுல 2 சைஸஸ் இருக்கு. ஆமா, பியூர் அயன்ல வந்திருக்கு 2 சைஸஸ். அதுலயே கடாய் டைப் எல்லாமே வந்திருக்கு. வித் ஹேண்டிலோட, வுடன் ஹேண்டில். பாருங்க, ரொம்ப சௌரியமா இருக்கும், டக்குன்னு டாஸ் பண்ணி பண்ணுறது. ஃப்ரைட் ரைஸ்லாம் பண்ணால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது தாளிப்பு கரண்டி. அப்புறம் நிறைய பேர் நான் வச்சுருந்தேன் இல்லையா இடுப்ப கரண்டி. ஸோ நான் வச்சுருக்கிறது சின்ன சைஸு, இது கொஞ்சம் பெரிய சைஸ். இது மாதிரியும் வந்திருக்கு. இப்போ இது கொஞ்சம் பெரிய சைஸ். நான் வச்சுருக்கிறது ரொம்ப பழசு, எங்கள் மாமியார் யூஸ் பண்ணது. இழுப்ப கரண்டி கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், கரண்டி சைஸில் இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி கரண்டியும் கேட்டிருந்தீங்க நேற்று. நான் யூஸ் பண்ண பித்தளை கரண்டி இந்த பாருங்க, வித் உடன் ஹேண்டிலோட வந்திருக்கு. நமக்கு கலர்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது. இது வந்து இந்த மொச்சக்கொட்டை கரண்டின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ மொச்சக்கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து போட்டுக்கலாம். அந்த மாதிரி தோசை திருப்பி ஜல்லி கரண்டி, அதுக்கப்புறம் சாதம் கிளற மாதிரி. ஸோ இந்த கரண்டிலாம் இருக்குது. நேற்று யூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் வந்து ஜிஷ்டாலே இருக்குது. இது ரொம்ப சௌரியமாக இருக்குது, வெயிட்டாக தெரியல, ஈஸியாக இருக்குது. கலர் லைட் வெயிட் இருக்குது மேம். வித் உட்டோட கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஹீட்னஸ் வராது கையில். அதனால ரொம்பவே சௌரியமாக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ இது நான் இங்கே தான் வாங்கினேன். அடுத்து வேறு என்ன புதுசாக இருக்குது? இது கேஸ்ட் அயனில் பேக்கிங் ட்ரே வந்திருக்கு. இதுலேயும் சைஸஸ் இருக்குது. பாருங்க, கேஸ்ட் அயனில் பேக்கிங் ட்ரே, அதுலேயும் வந்து சைஸஸ் இருக்குது. 2 சைஸஸ் வருது. அது இது வந்து வெஜ் பிரியாணி அந்த மாதிரி பண்றதுக்கு கேஸ்ட் அயன்ல சூப்பரா வரும். நல்லா வரும் மேம், விட்டாது நல்லா வரும். அதுலயே இது வந்து ஃப்ரை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 2 in 1 பர்பஸ் மாதிரி. இதுல வந்து ஃப்ரை ஐட்டம் எல்லாமே பண்ணிக்கலாம். வித் கேப்பாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டபுள் ஐட்டம். ஆமா, டபுள் ஐட்டம். அதே மாதிரி பொட்டு டப்பான்னு சொல்லலாம். இதை வந்து என்ன சொல்றது, ஹேமர்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாருங்க, ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதுல நீங்க வந்து உள்ள வந்து ஈயம் பூசிருக்கு. ஸோ நீங்க என்ன வேணாலும் ஸ்டோரேஜ், இதை பொரிக்கிறதெல்லாம் கூட ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம். பட்சண ஐட்டம்லாம் ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம் இதுல. ஸோ இதுல வந்து ஒரு சைஸ் வாரியா இருக்கு. நமக்கு எந்த சைஸ் வேணாலும் தனியாகவும் கிடைக்குமா? தனியாகவும் கிடைக்கும். சைஸஸ் வந்து 6 சைஸஸ் அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் இப்போ வந்து நியூ ப்ராடக்ட். இது ஸ்டோரேஜ் பேபி ட்ரம் கொடுத்துருக்காங்க. இதுலயுமே உங்களுக்கு 5 kg இருந்து 25 kg வரைக்கும் உங்களுக்கு சைஸஸ் இருக்கு. இதுலயும் வித் டின் கோட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இதுல அரிசி எல்லாம் போட்டு, ஆமா, அரிசி எல்லாம் போட்டு வைக்கலாம். இப்போ வந்து பட்சணம் எல்லாம் பண்ணுவோமா? கொஞ்சம் லார்ஜ் குவான்டிட்டில பண்ணா அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்கு. அதுலயே தூக்கு வாளி மாதிரி கொடுத்துருக்காங்க. பாருங்க, நல்லா வெயிட்டா இருக்கும். நல்லா இருக்கு. இது ஓல்டு மாடல். இது நல்லாவே நாங்க எங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஆமா, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்ல காத்திரமாவும் இருக்கு. ஆமா, வந்து இந்த பாக்ஸ் வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் வந்து ஈயம் பூசினது பார்த்தோம் இல்லையா? ஈயம் பூசாததும் இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ட்ரை ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல ட்ரை ஐட்டம் வைக்கலாம். அதுல பவுடர் ஐட்டம்லாம் தாராளமா நீங்க ஸ்டோர் பண்ணலாம். ஏன்னா வித் டின் கோட்டிங் இருக்கு இல்லையா? அதுல நீங்க இந்த மாதிரி வச்சுட்டு இதுல பவுடர் ஐட்டம், பருப்பு வகைகள் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே வைக்கலாம். அன்குக்டு ஐட்டம் எல்லாம் வந்து நீங்க இதுல வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ வந்து பூ கூட வந்திருக்கு. இதான் அங்க இருக்கு பாருங்க. சைஸ் வைஸ் இருக்கு. ஸ்மால்ல இருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்கும் இருக்கு சைஸ். ஓகே, நான் இந்த இதான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஜிஷ்டா எங்கே இருக்குது. நான் வந்து காமிச்சேன் பார்த்தீங்களா? நம்பர் 1 சரவணா ஸ்ட்ரீட்டில் இருக்குது. வெளியில் வந்து பிராஸில் தான் எழுதியிருக்கும், ஜிஷ்டான்னு எழுதியிருக்கும். நீங்கள் அதில் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு வீடு மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா டென்டல் கிளினிக் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து ஜிஷ்டா இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே உள்ளே வந்து நுழைஞ்சிங்கன்னா அழகாக ஒரு வீடு தான் இது. ஸோ வீடு மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு யாருக்கும் தெரியல, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அதனால தான் எனக்கு வந்து ஃபுல்லாக வழியோடு நான் காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் புது ப்ராடக்ட் வந்து ஜிஷ்டாவில் வந்திருக்கு. ஜிஷ்டா வந்து டி நகரில் இருக்குது. நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து ஆர்டர் பண்ணலாம். நான் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுத்துட்றேன். பெங்களூர்லேயும் இருக்குது, சென்னையிலையும் இருக்குது ஜிஷ்டா. நான் 2 அட்ரஸுமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். வெப்சைட் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. சென்னையில் இருந்தீங்கன்னா வந்து கூட நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்குமா இப்போ வந்துருக்க ப்ராடக்ட் எல்லாம். தேங்க்யூ, ரொம்ப பொறுமையாக காமிச்சிங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.